இங்க முரட்டுத்தனம் பிடிக்காத. எப்பா எப்படியே தள்ளி விட்டுலான்னு பார்த்தேன். இதை எப்படியாவது அந்த பொம்பளை கொடுத்துட வேண்டியதான். ஏறு அம்மா, என்ன டைவெல்லாம் அடிக்குது, என்ன பாடுபடுத்து. வா ஒரு 2 நிமிஷம் பொறுமையா, 3வது நிமிஷம் அந்த பொம்பளை கொண்டு கொடுத்துருவேன். வா வா வா. அட பைத்தியார மாடை கொண்டுகிட்டு எங்க ஓடவையா? இங்க வாராயோ அழகி வாராயோ, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வாராயோ. இந்த பாட்டு வேண்டாமோ? வேண்டாம் இது வேண்டாம், கொஞ்சம் குத்துப்பாட்டு மாதிரி பாடுவான். வந்தா வருவியா அழகி, வரமாட்டியா வரலேன்னா உன் பேச்சிக்கா. இதுவும் வேண்டாம். முத அழகி வீட்டுக்கு வருது, இந்த பாட்டை பாடி அதை கூப்பிடுறதுக்கு வேண்டாம். ஐயோ எனக்கு கை கால் ஓடவும் மாட்டேங்குது. இந்த வைக்கல் எடுத்தாலே வா. ஏம்மா இந்த இவளுக்கு போட்டு வைக்கல் எடுத்து வந்தாலும் பார்க்கணும். வரதுக்கு முன்னாடி இவ கொண்டு வராளா? அது வந்த உடனே திங்கிறதுக்கு பசியில வரும்ல, கொஞ்சம் அக்கறையே கிடையாது இவளுக்கு. ஆச்சிக்கெல்லாம் போன் பண்ணி கூப்பிடுவோம். ஐயோ ரொம்ப வருஷம் கழிச்சு அழகி மறுபடியும் வீட்டுக்கு வருது. எப்பா அந்த கடை மறுபடியும் கடையில் அவங்கள்ட்ட தான் சொல்லணும், மறுபடியும் டெய்லி பால் கொண்டு வந்து கொடுக்கணும்னு விற்கிறதுக்கு அந்த ஆட்டை சொல்லணும். எவ்வளோ வேலை இருக்கு. பதறாத, ஒரு மாதிரி கடந்து பதறி உளுந்து தொலைச்சிடாத. பதறலங்க, அழகி வீட்டுக்கு வரப்போவில்ல, அதான் எல்லாம் அது என்ன பிபரேசன் பண்ணிட்டு இருக்கமுங்க. என்னத்த கப்பரேசன் பண்ணியோ தெரியாது. எப்படியோ 10,000 ரூபா நாம அடிச்சு விட்டுட்ட. சந்தோஷமா இருந்த சரிதான். அப்ப நீ சந்தோஷமா தானே இருக்க? எனக்கு என்னங்க நீ குறை சரி, நான் சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்துலாம் வச்சிருக்கணும். நான் எத்தனை நாளை என் அழகிய மிஸ் பண்ணுனேன்னு தெரியுமா? இன்னைக்கு உம்மளால எனக்கு என் அழகி மறுபடியும் வீட்டுக்கு வரப்போறா. இதுல நான் சந்தோஷம் இல்லாம இருப்பேனா? நீர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கோட புண்ணியம் பண்ணிருக்கணும். அது எப்படி பத்ராளி? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா அறுத்து கிழிக்க, மானங்கெட்ட அறுப்பா இருக்க, மாப்பிள்ளன்னு ஒரு துளி மரியாதை கூட இல்லாம அறுத்து கிழிக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி என்னத்தையும் வாங்கி தந்துட்டா மட்டும் வெக்கமே இல்லாம என்ன புகழ்ந்து தள்ளிய. அது எப்படி 5 நிமிஷத்துல உணர் மாறி போயிருவு. ஏங்க அப்ப எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு சொல்லி தர நீரு. இவர் ரொம்ப பண்ணுவாரு. போவும் போய் வேலையை பாரு போவும். சரி இனி அழகின்னு எங்க உயிரை போட்டு வாங்க போற. நீ நல்ல ஊர் சுத்திட்டு அதுக்கு பால் கறக்கிறதுக்கும் அதை தூக்கிறதுக்கு இதை தூக்கிறதுக்கு எங்களை போட்டு பாடாப்படுத்த போற. என்னவும் பண்ணு, நீ சந்தோஷமா இருந்த சரிதான். நான் போறேன் மட்டி. ஐயோ ஆமா ஏங்க இவ ரசமலை உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டி ஏங்க போயிட்டறியா? ஏ ரசமலை என்னைட்டி உயிரை வாங்கிருவாய் நீ? என்ன ஏங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டி டெய்லி 2 லிட்டர் பால் வாங்குவா. அவர்கிட்ட சொல்லி வாங்க சொல்லிருங்கன்னு நம்ம வீட்டுக்கு மாடு வந்துட்டுல இனி விற்க வேண்டியதான். முத மாடு வீட்டுக்கு வரட்டு முட்டி. அதுக்கு முன்னாடி கடை போடட்டுமா, அதை கெட்டட்டுமா இதை கெட்டட்டுமான்ட்டு அது வரட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசி. அடுத்து என்ன செய்யலாம்? அவளுக்கு போன போட்டு வைக்கல இப்போ எடுத்துட்டாலன்னு கேட்கணும். ஆச்சிக்கு போன போட்டு மாடு கூட வர சொல்லிடணும். வேற என்ன வேலை இருக்குது? வடை பாயசத்தடி சாயங்காலம் எல்லாருக்கும் இட்லி சாம்பார் வடை பாயசம் எல்லாம் போட்ட வேண்டியதான். வேற என்ன செய்ய? எவ்வளோ வேலை இருக்கு இன்னைக்கு, புள்ள வேலையா இருக்குது எனக்கு. ஐயோ என்னால முடியலையே. இங்க பாரு, இங்கே அடிச்சு போடுவேன், அப்புறம் தீத்துருவேன். மரியாதைக்கு வந்துடு. நானே உன்னை எப்படியாவது தள்ளி விட்டுறலான்னு பார்த்தா நீ பண்ணுங்க அநியாயம் தாங்க முடியலையே. ஊருக்குள்ள வேற மாட்டை கொண்டு வந்தாச்சு. ஊர்க்கறவையை யாராவது பார்த்து அவள்கிட்ட போய் சொல்லி கொடுத்து மாடு வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. வியாபாரத்தை கெடுக்காத வா. அம்மாதான் போயாங்க, உயிரை வாங்கப்பா. ஐயோ இந்த கிளவி எங்க இப்ப வருது? இது வேற ஓடி தொலைஞ்சிடக்கூடாது. வாங்க ஏடா மாடை கொண்டுட்டு போன் படுக்கணும்ல, இஷ்டம் போல ஊருக்குள்ள வந்து நிக்க. ஐயே அப்படியா போன் படுத்தணும்? நான் மாடை எல்லா இடத்துலயும் வித்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சு, மாடு வேண்டான்ட்டாவளா? ஐயோ இது வேற நவுண்டு போகுத. என்னாச்சு பாட்டி? இல்லல மாடு ஒண்ணு வேண்டாம்னு சொல்லல. நான் ஊருக்குள்ள மாடு வருதுன்னு சொன்னாவ, அதான் நீ தான் கொண்டு வந்தியோன்னு ஓடி பின்னாடி வந்தேன். சரி வா மாட்டை கொண்டுட்டு போவோம். சரி பாட்டி வாங்க போவோம். வீடு எனக்கு தெரியல, நாங்களுக்குள்ள யார்ட்டையாவது கேட்கலாம்னு தான் பார்த்தேன். சரி வாங்க போவோம். ஐயா இது எங்க போச்சு? அண்ணா ஓடு. ஐயோ இல்ல ஒரு மாட்டை பிடிக்க வழி இல்ல, ஓடு விடாது புரியல. ஐயா இது என்ன வர்றதுக்கு முன்னாடி ஜலதரிச்சுக்கிட்டு ஓடுவு. சொடி பிடிச்ச மாடு, சொடி பிடிச்சா பயங்கர சொடி எல்லாம் இருக்குது. மாட்டை புரியல.
ராசரி எடி வட்ட போற எடுத்தியா எப்படி என்ன இடி பண்ணிட்டு இருக்க எவ்வளவு நேரம் ஆகுது ஹலோ ஏம்மா என்னம்மா எடுக்காண்டாமா அம்மா போன் பட்டுக்கிட்டே இருக்க எடி நேரம் ஆகுதுலட்டி அவர் மாட்டை கொண்டு வந்துருவாருட்டி சீக்கிரத்துல அது வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரணும் எங்க வாரதுன்னு கேட்டேன் அதுக்கே இப்படி வெடிக்க கிடந்து ஏக்கா தூக்க முடியலக்கா வாங்கக்கா இருடி வாரே ஏம்மா கஷ்டப்பட்டு தூக்கவே முடியாம வேலையை பார்த்துட்டு இருக்கும் ஒரு 10-15 போன் பண்ணியாச்சு மாடு தானே வருது நீ ரொம்பலாம் ஓவரா பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு மனுஷால வந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு நீ பண்ண மாட்ட ஒரு மாட்டையும் வாங்கிக்கிட்டு உயிரை வாங்காத நீ போன வயல தூக்கிட்டு வாரேனா எடி ரொம்ப வாய் கிழியுது எடி இவள அது பசியோடி வரும் எல்லாம் ரெடியா வைக்காண்டாமா சரி நீ போன வை சீக்கிரம் வா எம்மா நீ காலையில இருந்து இவ்வளவு நேரம் ஆச்சு என்னத்தம்மா சாப்பாடு வச்ச பசியோடி வரும்னு நீ அதுக்கு அக்கறை கட்டிட்டு இருக்கியா நீ போன வை நான் வாரேன் எம்மா எடி இது ஒத்தைக்கு எப்படி தூக்க என்ன கணக்குது ஏக்க தூக்கிடலாம் அப்படி நடங்க ரெண்டு பேரும் தூக்க முடியும் எம்மாடி நடங்கக்கா எம்மா என்ன டீச்சே எங்க அம்மையோடி கடந்துக்கிட்டு சரியா இருக்கப்ப எனக்கு ஏக்கா அப்படி சொல்லாதீக்கா உங்க வீட்டுக்கு மாடு வந்துனா ஜாலியா இருக்கும் எப்பனாலும் பத்திராலேக்க காலிட்டு இருப்பால அரிட்டு இருப்பாலாம் தருவாங்க நல்லா இருக்குமக்கா வா வா எங்க அம்மிட்ட போய் சொல்லுதேன் டெய்லி இதுக்கு புல்லு தட்டி போடுறது உன் வேலை எடி ஊதா சீக்கிரம் வாட்டி எங்க அம்மா இருக்க மாட்டா இதை கொண்டு கொடுக்கிறது வரைக்கும் எத்தனை போன் பண்ணுங்க அப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க சீக்கிரம் வாடியா வடசலா போய் கொடுத்துட்டு வந்துருவோம் ஏம்மா ஏல எப்படிலாம் அங்க இருந்து தூக்கிட்டு வந்த என் வேலை பண்ண என்ன ஆட்டம் காட்டுங்கப்பா ஏஜி அது ஊருக்குள்ள ஆளுவலை பார்க்க புதுசா இருக்குல்ல அதான் அப்படி ஓடி இருக்கும் போல என்னத்துல வாடி கிழிச்சு எம்மா நானே வயசான காலத்துல நடக்க வக்கத்துவே நடந்துட்டு கிடக்க இது என்ன ஓடலாட விடுவு இது சரிப்படாது 10 நாளைக்கு போன போட்டு வேண்டான்னு சொல்லிடணும்ப்பா இவ சொன்னா அது வேலை போனா கேட்கவும் மாட்டா அம்மா வச்சுக்கிட்டு என்ன பாடுபட போறாளோவா ஏச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லாச்சி கொஞ்சம் ஆளு சுறுசுறுப்பு மற்றபடி தங்கம் போல வளரும் ஆச்சி தங்கம் போல வளரும் தங்கம் விட்டு விளக்கு வளர்ந்துட்டாலும் போதும் தான் சரிபடாது போல இருக்கு வந்து அந்த கிரிக்கு போன போட்டு சொல்லி பார்க்கணும் ஏச்சி அதை 2வது சொல்ல நம்ம இது நேர்படுத்திட்டு கீழே இறங்குங்க கூட்டிட்டு போவோம் இந்த பக்கம் மேல தூக்க முடியல அங்க கழுத்தை பிடிச்சி கீழே தொங்கல ஆனா வேலை முன்னாடி என்ன தூக்கி உட்காந்து வச்சுக்கல ஐயோ இது வியாபாரம் அவன் முன்னாடி என்ன ஒரு படி ஆக்கிரு போல இருக்கு ஜாக் ஆச்சி இறக்கி விடு பாட்டி இப்படி தொங்கிக்கிட்டு இறங்குங்க பாட்டி ஜாக் ஏன் வேலை முன்னாடி புடியாமல மாட்டேன் எனக்கு மாட்டு வியாபாரம் பார்க்க ஒரு மாட்டை அடக்கி வைக்க தெரியல ஐயோ என்ன கூட்டிட்டு போகும் ஜாக் ஐயா நெல்லு ஜாக் என்னத்தை இஞ்சாக்கு குஞ்சாக்குன்னு வச்சுட்டு கிடக்கணும் எனக்கு தெரிய மாட்டேங்குது நிற்கவும் மாட்டேங்குது ஐயா என்ன பெரும் ஓத்திரம் பிடிச்சவா இருக்கு சரி அதை அப்படி கூட்டிட்டு வீட்டுக்கு போல ஐயோ படாத பாடுபடுத்துக்க வா வா அப்படி நடந்து போவோம் எது நேரா தானே போனோம் யாரா போச்சு அதுல போய் எப்படியா வீட்டுல கொண்டு இறக்க விட்டுரு ஏமா ஏமா எடி ஒரு மூட்டை தான் கிடைச்சுவா மனுஷன் நடக்க முடியாம தூக்கிக்கிட்டு ஒத்தைக்கு வாரான் ஒரு மூட்டை தான் கிடைச்சேன்னு உனக்கு கவலை வரையா எடி இல்லட்டி இந்த லட்சுமிக்கு மோவா கூட நிக்கன்னு சொன்னேன் வர வழியில உங்க அம்மா பார்த்தா அடிச்சாவே இவ தெரிச்சு ஓடிட்டா ஏம்மா தள்ளு எங்க கொண்டு வைக்கிட்ட இது அப்படி போய் புறவாசல கொண்டு போட்டுட்டி ஏம்மா எனக்கு தூக்கிட்டு வர முடியாது சோப்பால போடுது நீ எடுத்து புறவு போடு தள்ளு வைக்கல அவ்வளவு கடமாவா இருக்குது சரி அங்க அந்த காலில் கொண்டு வை நான் புறவை எடுத்து வைக்க ஆச்சிக்கு ஒரு போன போட்டு அவர் நம்பரை கேட்டு எங்க வரான்னு கேட்போம் ஹலோ யாச்சி நான் பத்ராலி ஹலோ ஆச்சி கேட்கவா எங்க இருக்குதியே எடி கேட்க விட்டியா அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு பறந்துட்டு கிடக்க மாட்டி சவத்து மூடி என்ன நீ மாடு வாங்கியிருக்க மோர கணக்க வாங்கியிருக்கேடி ஏச்சி என்னாச்சு மாடு கொண்டு வரலையாவிய அது நம்பரை கேட்க உங்களுக்கு போன போட்டேன் என்னாச்சு இப்போ பாட்டி வியாபாரத்துக்கு எடுத்து விட்டுறாதியா பாட்டி மோரை முதல்ல நவுட்ட வழி இருக்குவா இந்த மாடு பாடுபடுத்து ஊட்டி அதுக்கு மேலே என்ன யாருக்கு உட்காந்து கூட்டிட்டு வர விட்டி சவாரி நவுலாவே மாட்டுக்கு பெரிய பாடுட்டி பச்சல வியாண்டா விட்டி சொன்னா கேளுடி நீ ஒரே இங்கக்குன்னு வச்சுக்கிட்டாங்களே நில்லு இது நவுல மாட்டுக்கும் என்ன பாடுபடுத்து என்னாச்சு இப்படி சொல்லி இப்ப எங்க இருக்குதிய நீங்க வீட்டுக்கிட்ட வாங்க மாட முத பாக்கட்டுனா நீ ஒரு மாதிரி பாப்பா போல இருக்க விட்டு படாத பாடுட்டி பச்சலி சொன்னா கேளுட்டி உனக்கு வேற எந்த ஊர்லயாவது போய் மாடை வாங்கி தாரே மாட்டு கொட்டாயோட 10 மாடை வாங்கலாமட்டு இந்த ஒத்தையை வைக்க இருக்கு வேண்டாம் விட்டு விட்டுருடி இந்த கிளவி வேற வந்த வியாபாரத்தை கெடுக்குவேன் இந்த மாட்டை எப்படியாவது தள்ளிடலான்னு பார்த்தா இது என்ன பாடுபடுத்துது பேசாம மாடை விட்டு மேலையாவது தள்ளி விட்டுற வேண்டியதான் வேண்டாம் இதை கொடுக்க வரைக்கும் பேசாம இருப்போம் ஐயோ இது வேற கூட கொஞ்சம் படாத பாடுபடுத்து இஞ்சாக்கு ஏச்சி நீங்க வந்த கதை போற கதையெல்லாம் பேசண்டா நீங்க மாட்டை கூட்டிட்டு வெளியில வீட்டுக்கு வாங்க என்ன ஆரத்தி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் வட்டபரல வாங்கி வச்சிருக்கேன் ராத்திரி வடை பாயசத்துக்கு பருப்பாவிய போட்டுருக்கு கோபுரம் வச்சிருக்கேன் நீங்க
பேசாம இருங்காச்சு. நான் அந்த மாடை பார்த்தாச்சு. என் அழகிய வீட்டுக்கு வரப்போறா. எசிலிட்டே இருக்காதியோ. போன வைக்காச்சு. அட வேலையில போனவள மூச்சு முட்டை இவ்வளவு நேரம் பாட பேசிட்டு போனவங்க வச்சுட்டு தலைவா. எனக்கு என்ன செய்ய பண்ணிட்டு போறா. இது என்ன இறக்கி விட மாட்டேக்குவ. ஏறி போட்டில எப்படி போய் வலது பக்கம் திரும்பல. ஜக் ஜக் மோரைய சீக்கிரம் இழுத்துட்டு போயாமல இருந்து உருட்டிட்டு கிடக்க.